அம்மா, சிருஷ்டி, அம்மா, அம்மா கதவை தரமா? அம்மா, ஏ சிருஷ்டி கதவை தரடி. ஹலோ 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 பிரதர், அண்ணா, யாராவது கதவை திறங்க. ஹலோ, யாராவது கதவை திறக்கிறீங்களா ப்ளீஸ்? யாராவது. மேடம், கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? நான் மாட்டிக்கிட்டேன். அம்மா, மேடம், மேடம், நான் அப்போல இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன். ஏன் நீங்க அடைச்சி வச்சிருக்கீங்க? பாருங்க, அப்பா அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க. கதவை திறங்க, நான் போகணும். மேடம், மேடம். என்ன வேலை செய்ய விடுங்க. இல்ல மேடம், வெளியே எங்க அப்பா அம்மா. உங்க இடத்துல போய் உட்காருங்க, இவங்களதெல்லாம் முடிச்சிட்டு வரேன். அது இல்ல மேடம், இங்க ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. காலை மேல வைங்க. டேகுங்க. மேடம், என்ன பண்றீங்க? இதை யார் எடுக்க சொன்னாங்க? இல்ல, பணத்துக்கு போடுறதெல்லாம் எனக்கு எதுக்கு போடுறீங்க மேடம்? ஒரு வாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க செத்து போயிட்டீங்க. உங்க சாவை ஏத்துக்குங்க. வாட்? என்னது? நான் செத்து போயிட்டேனா? உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? உங்ககிட்டலாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஐயா, செத்து போயிட்டேனா? ஏ சிருஷ்டி, அம்மா, அம்மா கதவை திறங்க. ஏ சிருஷ்டி, எதுக்கு எல்லாம் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கதவை திறங்க. விக்ரம், டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. இல்லையா? ப்ளீஸ் கதவை திறமா. என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? மேடம், கதவை திறக்கிறீங்களா இல்லையா? இங்க பாருங்க மேடம், எங்களை வேற எங்கேயாவது போடுங்க, இல்லைன்னா வெளியில அனுப்பிடுங்க. எங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏய், என்னையா நீ அப்பையில இருந்து கடுப்பேத்திக்கிட்டே இருக்க? பயப்படாதீங்க, இது ஒரு சூசைட் கேஸ். ஹலோ பாஸ், என் பேரு ஜீவன். நைஸ் டு மீட் யூ. என்ன உன் ப்ராப்ளமு? எப்படி ஸ்மோக் போட்டாங்க? கிக் த பக்கெட்டா இல்லை டுக் த டிக்கெட்டா? மேடம், நீங்களா என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கதவை திறங்க மேடம், நான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. சிருஷ்டி, 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 என் பிள்ளைய போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துட்டு போறாங்களாம். நான் விட மாட்டேன். என் பிள்ளைய விட மாட்டேன். அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அம்மா, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க. அப்பா, அப்பா. விக்ரம், உங்களால யார்கிட்டயும் பேச முடியாது. நீங்க சொல்றத கேட்கறதும் உங்க கூட பேசுறதும்
என்னால மட்டும்தான் முடியும். மேடம், எனக்கு எல்லாம் கேட்குது. இல்லை மேடம், சான்ஸே இல்லை. நான் எதுக்கு சாக போகிறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சாகணும் சொல்லுங்க? ஐ எம் ஜஸ்ட் 32. சாவு எப்ப யாருக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இல்லை மேடம், அது வந்து நான் விக்ரம், இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறந்துருச்சு. அதுக்கு யார் நியாயம் சொல்லுவா? வெரி சாரி. அது வேற மேடம். அது பிறக்கும் போதே செத்துருச்சு. அதுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் நான் 32 வருஷம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு உயிர் மேலே ஆசை இருக்காதா? வெறும் 26 வயசு. முந்தா நாள் தான் கல்யாணம் ஆச்சு. இன்னும் பொண்டாட்டி கூட வீட்டுக்கு வரல. செத்து போயிட்டான். நல்ல விஷயம் தானே. அவனுக்கு வாழணுங்கிற ஆசை இருக்காதா? யாருக்கு தான் உயிர் மேல ஆசை இருக்காதுன்னு சொல்லு. எனக்கு எந்த ஆசையும் இல்லை மேடம். இங்க பாருங்க பாஸ், பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் 6 அடி 3 அடி பள்ளத்தை நோக்கி தான். இது ஃபிக்ஸ்டு. இதுக்கு நடுவில் நம்ம என்டர்டைன்மெண்ட்காக போர் ஆகக்கூடாதுன்னு இந்த கனவு, லட்சியம், சாதனை, ஆம்பிஷனு, பிக் பாஸ் அது இதுன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நான் ஒரு எக்ஸ்பிரி டேட்டை நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேடம், நான் சாக ரெடியா இல்லை. நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இவன் யார் மேடம்? இவன் அடுத்த 2 நிமிஷத்தில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் சாகவே ரெடி இல்லைங்கிறான். மேடம், 32 வயசு மேடம். அது சாகிற வயசா? நான் இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாஸ். நம்ம சின்ன வயசில் சொல்லுவோம்ல, ஆஃபீஸரு, ஐஏஎஸ், டாக்டரு, கண்டக்டரு, டிரைவரு, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏங்க, நான் ஏதோ ஒன்று ஆவாங்க. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை மேடம். 32 வயசு சாகிற வயசு இல்லை மேடம். சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் சாகிற வயசு என்ன? ஒரு 60, 63. சரி. இப்போ எனக்கு 63 மேடம். இப்போதான் ரீசெண்டாக பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். இன்னும் நான் பேரன் பேத்திங்களை பார்க்கணும். அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனோம். என் கையால் அவங்கள தூக்கி கொஞ்சணும். என்னோட கை புரிஞ்சுதா? 32 ஆனாலும் அதான், 63 ஆனாலும் அதான். உயிர் மேல இருக்க ஆசை போகாது. ஏங்க, வயசானதுக்கு அப்புறம் என்னத்தை சாதிக்க போறீங்க? கல்யாணமாம், புள்ள குட்டியாம், பேரம் பேத்தியாம், இதெல்லாம் தேவையா பாஸ் உங்களுக்கு? ஊரு போங்குது, காடு போடாடேங்குது. ஐயா, ஏஜ் பார் ஆனதுக்கு அப்புறம்லாம் சாகக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பே செத்துடணும். இப்போ எப்படி செத்துட்டீங்க, அப்படியே செத்துருங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் எனக்கு திரும்ப உயிரை கொடுத்துருங்க. உங்களை பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவீங்கன்னு தோணுது. ப்ளீஸ் மேடம், உயிர் கொடுங்க மேடம், ப்ளீஸ். என்னால் முடியாது மேடம். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. கூட்டிட்டு கிளம்புங்க. கிளம்புறதா? வாங்க, வந்து படுங்க. மேடம் எங்க மேடம்? அட வாங்க, வந்து படுங்க. வாங்க. அட நீங்கள் வர வாங்க. பார்த்து படுங்க. வாப்பா, உன் ஸ்டாப் வந்துருச்சு, வா. என்ன மேடம், உயிர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மேடம், இது சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கான். ஒன்னு சொல்லவா பாஸ், சொர்க்கம்ன்ற கான்செப்டே இல்ல. சைன் பண்ணுங்க. உன் பேர் என்னப்பா? ஓ, விக்ரம். இங்க 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 எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு கை போடுங்க சார். என்ன இது? திருப்புங்க. ஓ,
ஜஸ்ட் மிஸ். ஓகே 3 நாள். 3 நாளா? என்ன 3 நாள்? உங்களை திரும்ப 3 நாள் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். மேடம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம். நீங்கள் எதுக்காக சிரமப்படுறீங்க? இன்னைக்கே அனுப்பிடுங்க போதும். எங்கள் அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறேன். ஆமாம் அனுப்புங்க மேடம், வீட்டுக்கு போயிட்டு வரட்டும். போங்க பாஸ், நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டு ஒரு 60 வயசு கழிச்சு வாங்க. நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். கேப் புக் பண்ணவா? இங்க பாருங்க விக்ரம், சாவுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. இன்னையில இருந்து 3 நாள் உங்களை திரும்ப பின்னாடி அனுப்பி வைக்கிறேன். 3 நாளைக்கு அப்புறம் உங்க சாவு உறுதி. இல்லை மேடம், 3 நாளுங்கிறது எப்படி மேடம்? நீங்க ஏதோ பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல, அதெல்லாம் பண்ணுங்க. பாருங்க, நீங்களே சூஸ் பண்ணிருக்க நம்பர். போறீங்களா இல்லையா? இல்லைன்னா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மார்ச்சுரிக்கு திரும்ப அனுப்பிடுவேன். சரி மேடம், நான் ரெடி. படுப்பா விக்ரம், படு. அது என்ன பிடிங்க கத்த கட்டுறன்னு நாங்களும் பார்க்குறோம். ரெடி? விக்கி, எழுந்திரிட, டைம் ஆச்சு. விக்ரம், அப்பாவை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணணும்டா. எழுந்திருச்சு வாடா. விக்கி, விக்கி எழுந்திருச்சு வாடா. விக்கி, வாடா. அம்மா நான் தூங்கினதே லேட்டு. நடந்து போக சொல்லுமா, ஹெல்த்துக்கும் நல்லது. Yes. இந்த கூத்துக்கு 7:30 மணிக்கே அலாரம் வச்சுக்கணுமா? அம்மா காலையில் 7:30 மணிக்கு அலாரம் வச்சா தானே விடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியும். எனக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல 12:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு. அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? 1:30 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, லஞ்சு. அப்பா அம்மா, காலையில் எந்திரிச்சு சாப்பிட்றத பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் த பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, நாங்கெல்லாம் ஜென்ரலா காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். இப்படியே பேசிக்கிட்டே இரு, டைம் போறதே உனக்கு தெரியாம போகும். இந்த லஞ்சு, சாரி, பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அம்மா பாய், கதவை சாத்திக்கோ. 95. ஓ அண்ணா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரே. அண்ணா எங்க டீம் ஓகே தானே? இல்ல இல்ல எங்க டீம் தான். ஆமா எங்க டீம். அவர் எங்க டீம் இல்ல. எங்க டீம் தான் வருவாரு. நீங்க தான வச்சிருக்கீங்க. நாங்க தான் எங்க டீம் தான் வருவாரு. நீங்க இல்ல. ஆமா அண்ணா ஆர்டர் போட்டுக்கலாம். எங்க டீம். நான் ஜோக்கர். ஓகே ஓகே. உலகெல்லாம் என்ன பார்த்து தூரம் ஓடுவாங்க. வெட்கமே இல்லாமலே இங்கு நிற்கின்றேனே. எனக்கென்ன அறிவே இல்ல, புத்தி சூன்யம் பேரு. காலங்கள் வெஸ்டாய் ஆனது. ஓகே ரெடியா? பால் கொடு. குட் கேட்ச். ஆன்ட்டி பால் கொடுங்க. ஒரு வாட்டி பால் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா எங்களுக்கு தான் கொடுக்க முடியாது. போ. கேட்ச். இரு அண்ணா நான் கூட்டிட்டு வரேன். போடா. கம் ஆன் குயிக். வெரி குட் கேட்ச். டே தம்பி, பாலை கொடு. முந்தா நேத்து இதே மாதிரி நடந்த மாதிரி இருக்கே. நான் சோம்பேறி. நெக்ஸ்ட் யாரு? வா ஆடு.
சோம்பேறி கை எடுத்துருவேன், கால் எடுத்துருவேன். ஆனா என்ன மட்டும் எழுந்திருக்க விட்டுறாத. நான் மட்டும் எந்திரிச்சேன். விடுங்கடா அவனை. ஆஃபீஸ் போனா நேரா வீட்டுக்கு வரணும்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் வரல? எங்க போனீங்க? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நானே எல்லா இடத்துக்கும் போக முடியுமா? அதனால தான் காலையில போகும்போது உங்ககிட்ட சொல்லி அனுப்புனேன். எனக்கு 1008 வேலை இருக்கும்டி, மறந்துட்டேன்டி. ஆமாங்க, வாக்கிங் போறது ஞாபகம் இருக்கும், பேட்மிண்டன் விளையாடுறதும் ஞாபகம் இருக்கும். ஆனா நான் சொன்னதை மட்டும் மறந்துடுவீங்க, அப்படிதானே? என்ன பண்றது? நான் சொல்றதை யாரு தான் மதிக்கிறீங்க? சரி விடுமா, நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போலாம். கேக்குது. பேசாம இரு. ஆமா, நெக்ஸ்ட் டே எப்ப ஃபங்க்ஷன் வரும்? சரி பரத், நான் தான் சொன்னேன்ல, I just got home. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க 2 பேரும் பேசாம படுக்க முடியாதா? உங்க ராமாயணத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? ஹலோ ஏய் சுஸ்ரீ, டைனிங் டேபிள்ல சப்பாத்தியும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டேமா. என்ன ஆபீஸ்லயே சாப்பிட்டு வந்துட்டியா? எல்லாரும் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டா வீட்ல நான் யாருக்கு சமைக்கிறது? இந்த வீட்ல நான் யாருக்கு இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். பாத்தீங்களா அவள ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டாளாம். ஏங்க அதுக்குள்ளேயும் தூங்கிட்டீங்களா? வெளியில வரேன் இருமச்சான். I'm so exhausted. நான் எப்பவும் உன் கூட பேசிட்டு இருக்க முடியாது. If you're always complaining about time, பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா just make up your mind. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன் கூடவே இருப்பேன். போதும் ஆயிடுச்சு. வரேன் இரு. ஹலோ இப்ப பேசு. இதுக்கு எந்த ஆன்சரும் இல்லல்ல. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க. பகல் நேரத்துலயும் இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஆமாப்பா, நீ வேணா ஒன்று பண்ணு. ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சி 20 வருஷம் பின்னாடி போயிரு. பெங்களூர் அப்போ இப்படி தான் இருந்துச்சான். ஓடாடே. என்ன மச்சான், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏண்டா, நான் நிஜமாவே டைம் மிஷின் கண்டுபிடிச்சி 20 வருஷம் பின்னாடி போயிட்டா? ஹே, நான் சும்மா ஜோக் அடிச்சேன்டா. அதேண்டா பெருசாக எடுத்துக்கிற? இல்லடா, நான் 20 வருஷம் பின்னாடி போனா அப்போ எனக்கு 10 வயசு. அதுக்கு 10 வயசு பையனுக்கு எதுக்குடா மன அமைதி? மன அமைதியா? அதுக்கு தான் சொல்றது, ஏதாவது பேசுறதா இருந்தா லாஜிக்கோட பேசணும்னு. ஏவன்டா ஒன்னெல்லாம் இன்ஜினியரா சேர்த்துக்கிட்டு? தப்பாயிருச்சுப்பா, ஆள் அவுட்ரு. ஜோக்கை ஜோக்கா பார்க்கணும். காலையில் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி ரமேஷ்ண்ணா, அக்கௌண்ட்டில் எழுதிக்கோங்க. உன் கல்யாண விஷயம் இப்போ எப்படிடா போயிட்டு இருக்கு? நாளைக்கு வந்து சொல்கிறேன்டா. கரெக்டா? ஊருக்கு காலி ஆயிடுச்சுங்க, அதனால வைக்கல. மறந்துடாதீங்க, சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வாங்க. விக்கி எழுந்திரிடா, அப்பாவை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணணும். டைம் ஆகுது, எந்திரிடா. விக்கி எந்திரி. கதவே உடைஞ்சாலும் அவன் வரமாட்டான். தேவையில்லாம நீ தான் கத்திக்கிட்டு இருக்கணும். அவன் வரமாட்டான். நீங்க எதுவும் சொல்லாதீங்க, கேட்காதீங்க. எல்லாத்துக்கும் நானே கத்தி சாகணும். விக்கி எழுந்திரிடா. எத்தனை வாட்டி தான் கூப்பிடுறது? எந்திரிடா. ஆமாமா, அன்னைக்கு சொல்லி அவன்கிட்ட திட்டு வாங்கினதாச்சே. எந்த அப்பனும் செய்யாத காரியத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு? அம்மா என்ன இப்ப டிராப் பண்ண அவ்வளவுதானே, வாங்க. நீ போய் படுப்பா. ராத்திரிலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டியோ. எங்க இருமா, இப்ப எதுக்குங்க என்ன சொல்ல வரீங்க? நீ கதவை சாத்திக்கடி. 20 வருஷமா போறேன்ல, எனக்கு வழி தெரியும். இங்க பாருங்கப்பா, என்னால உங்களை மாதிரி காலையில் ஆஃபீஸ்க்கு எந்திரிச்சு போய் அங்க எவனோ ஒரு விளங்காத மேனேஜர் சொல்ற வேலையை சாயங்காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஷபா அப்படின்னு நிம்மதியா படுத்துக்கிட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி போஸ் எல்லாம் கொடுக்க என்னால முடியாது. அப்படி ஒரு வேலையை 20 வருஷம் செஞ்சா என்ன, 30 வருஷம் செஞ்சா என்ன, மாசம் மாசம் சம்பளம் என்றதை தவிர அந்த வேலையில உங்களுக்கு வேற என்ன பெருசா இருக்கு? உனக்கு இன்னைக்கு சம்பாரிச்சு போடணுங்கிற பிரச்சனையே இல்லாம செய்யற வேலையில அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்றதுக்கு என்னோட 20 வருஷம் உழைப்பு தாண்டா வழி காட்டி இருக்கு. எந்த அப்பனும் செய்யாத விஷயத்த அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டீங்க நீங்க? அதுலயும் உங்களை மாதிரியே நடந்துக்கணும் எக்ஸ்பெக்ட் வேற பண்றீங்க. எனக்கு உங்களை மாதிரி ஆகலாம் விருப்பம் இல்ல. உன்னால என்ன மாதிரி ஆகலாம் முடியாது, விடு. சரி, நீ என்ன பண்ணதான் நினைக்கிற, அதையாவது சொல்லு. ஏங்க உங்களுக்கு லேட் ஆகுதுங்க, நீங்க கிளம்புங்க. நீ கொஞ்சம் சும்மா இருடி. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, நான் என்ன பண்ணுனேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னப்பா பண்ணுன? அப்படி ஏதாவது ஒழுங்கா பண்ணிருக்கியா? 28 பண்ற.
அது சரியா இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்குள்ள அதை விட்டுருவ. என்ன வந்து கேட்க வரான், அது என்னடி அது? திஸ் இஸ் நாட் கட் ஆஃப் மை லைஃப், திஸ் இஸ் நாட் மை திங்கா, திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீயா. அவனுக்கே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல. நீ என்ன பண்ணன்னு என்ன கேட்க வந்துட்டான். கையாளாகாத பையன். யோ பேசாம போயா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.